ஒரு பிரபு தன் மறைந்த மனைவியின் ஓவியத்தை காட்டி அவளை பத்தியும் தன் அதிகாரத்தை பத்தியும் பெருமையாக பேசுவதே இந்த மை லாஸ்ட் டச்சஸ் கவிதையின் மைய கருத்தாகும். இந்த கதை இத்தாலியில இருக்கிற பெராரா அப்படிங்கிற இடத்துல நடக்குது. அங்க ஒரு பெரிய ஆளு, அதாவது டியூக் ஒருத்தர் இருக்காரு. அவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க. இப்போ அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. அது சம்பந்தமா பேச வந்த ஒரு தூதுவர் கிட்ட தன்னோட முதல் மனைவியோட போட்டோவை காட்டி பேசுறதுதான் இந்த கதை. இந்த செவத்துல இருக்க படத்தை பாத்தீங்களா? இதுதான் என்னோட லாஸ்ட் டச்சஸ். நிஜமாவே ஒரு உசுரோட இருக்கிற பொண்ணு நிக்கிற மாதிரியே இருக்குல்ல? இத வரைஞ்சது ஃப்ரா பாண்டோல்ஃப் அப்படிங்கிற ஒரு பெரிய பெயிண்டர். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் முழுக்க உட்காந்து இத வரைஞ்சு முடிச்சாரு. கொஞ்சம் அப்படி உட்காடுறீங்களா? அந்த படத்தை பாருங்க. இப்போ அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் திரை போட்டிருக்கேன் பாத்தீங்களா? அத என்ன தவிர யாராலையும் விளக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவளோட அந்த பார்வையில ஒரு காந்தம் இருக்கும். அத பாக்குறவங்க எல்லாம் என்கிட்ட கேட்க தயங்குவாங்க. ஆனா அவங்க கண்ணுல ஒரு கேள்வி இருக்கும். எப்படி அந்த பொண்ணு முகத்துல அவ்ளோ அழகான ஒரு சிரிப்பும் அந்த செவந்த கண்ணங்களும் வந்துச்சு அப்படின்னு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பக்கத்துல இருந்ததுனால மட்டும் அவளுக்கு அந்த சிரிப்பு வரல. அந்த பெயிண்டர் வரைஞ்சிட்டு இருக்கும்போது சும்மா புகழ்ச்சியா எதையோ சொல்லிட்டு இருந்தாரு. உங்க கையில இருக்கிற அந்த ஆடை உங்க மணிக்கட்டை ரொம்ப அழகா மறைக்குதுனோ, இல்ல இந்த செவந்த நிறத்தை பெயிண்ட்ல கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்னோ ஏதோ ஒண்ணு சொல்லிருப்பாரு. அவ்வளவுதான், மேடம் குஷியாகிருவாங்க. அவங்களுக்கு அதுவே போதும். அவளுக்கு எல்லாமே ஒண்ணுதான். எதை பார்த்தாலும் ரசிப்பா, எல்லார்கிட்டையும் சிரிப்பா. நான் அவ கழுத்துல கட்டுன 9 தலைமுறை பழமையான அந்த கௌரவமான தாலியும் ஒண்ணுதான். யாரோ ஒருத்தன் தோட்டத்துல இருந்து பறிச்சு கொண்டு வந்து கொடுத்த ஒரு செர்ரி பழ கிளையுமே ஒண்ணுதான். வெள்ள குதிரையில ஏறி சவாரி போறதும் ஒண்ணுதான். யாராவது அவளை புகழ்ந்து பேசுறதும் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் சிரிப்பா, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் தேங்க்ஸ் சொல்லுவா. ஆனா எனக்கு அது பிடிக்கல. என்னோட பாரம்பரியமான பேரை ஒரு சாதாரண பொருளோட ஒப்பிட்டு பாக்குறது எனக்கு கௌரவ குறைச்சலா தெரிஞ்சுது. இத அவகிட்ட சொல்லி திருத்தலாம் தான். ஆனா நீ பண்றது எனக்கு பிடிக்கல, உன்னோட இந்த சிரிப்பை நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு நான் குனியணுமே? தன்னோட ஈகோவை சொல்றாரு. எனக்கு பணிஞ்சு போறது பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ண தெரியுமா? உத்தரவு கொடுத்தேன். அவ்வளவுதான். அப்புறம் அவ முகத்துல இருந்த எல்லா சிரிப்பும் ஒட்டு மொத்தமா நின்னு போச்சு. அவளை கொன்னுட்டாரு. இப்ப பாருங்க, அந்த படத்துல மட்டும் உசுரோட இருக்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. சரி வாங்க கீழே போலாம். உங்க முதலாளி கவுண்ட் ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும். அவர் குடுக்க போற வரதட்சணை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அவரோட பொண்ணுதான் எனக்கு முக்கியம். அப்படியே வர்ற வழியில இத பாத்தீங்களா? இது வெண்கலத்தால செஞ்ச ஒரு சிலை. கடல் கடவுள் நெப்டியூன் ஒரு குதிரைய அடக்குற மாதிரி இருக்குல்ல? இத கூட கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பிரெக் அப்படிங்கிற கலைஞர் எனக்காக ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்தது. சுருக்கமா சொல்லணும்னா, அந்த டியூக் ஒரு பயங்கரமான ஆணாதிக்கம் பிடிச்சவர். தன்னோட மனைவி எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கிறத அவரால சகிச்சுக்க முடியல. அவரோட கட்டுப்பாட்டுல மட்டும் இருக்கணும்னு நினைச்சாரு. முடியலங்கவும் அவளை கொன்னுட்டு இப்போ ஒரு பொருளா பெயிண்டிங்கா மாத்தி தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. அடுத்து வர்ற மனைவியும் இப்படிதான் இருக்கணும்னு அந்த தூதுவருக்கு மறைமுகமா மிரட்டல் விடுறாரு. இதுதான் இந்த போயம் மை லாஸ்ட் டச்சஸ் கதை. We can learn Robert Browning in another one video. Thank you.